ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் எக் கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த பாசுமதி ரைஸ் 1 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து 3 மெம்பர்ஸ்க்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இதை ரைஸ் வந்து எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பீன்ஸ், அப்புறம் கேரட், தக்காளி எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இது வந்து ஆயில் இல்லை அப்படின்னா நெய்யில் கூட பண்ணிக்கலாம். ரெண்டில் இதில் பண்ணாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருஞ்சீரகம், அப்புறம் பட்டை எல்லாமே தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சிக்கனுக்கு போடுற மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நீட்டாக பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் ரைஸ் வந்து உடனே வந்து வாஷ் பண்ணி ஊற வைக்கக்கூடாது. நமக்கு எப்போ வேக வைக்க போகிறோமோ அப்போது வந்து ஊற வச்சா போதும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரைஸ் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா அதில் வந்து கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு எடுத்திருக்கேன். இது வந்து எக் கிரேவிக்கு ரெடி பண்ணுறேன். எக் கிரேவிக்கு வந்து தேவையான அளவுக்கு எக் எவ்வளவோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துப்போம். நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து மசாலா, மல்லி, அப்புறம் கொத்தமல்லி, மிளகாய், அப்புறம் வந்து மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து எக் கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் சேர்த்து இது சாப்பிட போகிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சி